பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழி என்ன? கர்த்தர் சொல்ல, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். ஸோ கர்த்தருடைய வழி பரிசுத்தமான வழி. அது மாத்திரம் இல்லாம 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று. அப்போ நம்மளுடைய வழிகளில், நம்ம நடக்கைகளை, பேசுற பேச்சு, நம்மளுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் எல்லாமே அசட்டை பண்ணப்படக்கூடாது. அசட்டை பண்ணுகிறவர்களா இல்லாம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா, விசுவாசிகளுக்கே மாதிரியா இருக்கிற பிள்ளைகளா நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இவை எல்லாவற்றையும் காத்து நடக்க வேண்டும். இது கர்த்தருடைய வழி. கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ வார்த்தையில சுத்தமா இருக்கணும், ஸோ உன் நடக்கையில சுத்தமா இருக்கணும், உன் ட்ரெஸ்ஸிங்ஸ்ல சுத்தமா இருக்கணும், ஸோ நீ பார்க்குற பார்வையில சுத்தமா இருக்கணும். அப்போ இந்த புத்திமதிகளை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்தில் இவ்விதமாய் பிள்ளைகளுக்கு நம்ம பேசும்போது இந்த புத்தியை கேட்டுக்கொள்கிறதுக்கு இப்ப யாருமே தயாரா இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், புத்திமதிகளை விரும்புகிறவர்கள் அறிவை விரும்புகிறார்கள், கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறவர்களும் மிருக குணமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். பாருங்க, இந்த வேளையில எத்தனை பிள்ளைகள் இதுக்கு சொல்ற ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போறாங்க. நம்ம கூப்பிட்டு ஒரு சில புத்திமதிகள் சொல்லும் பொழுது அந்த புத்திமதிகளை இக்னோர் பண்ற பிள்ளைங்க இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிற வாலிபர்களாகட்டும், இப்ப இருக்கிற முதியோர்களாகட்டும், இப்ப இருக்கிறவர்களுக்கு குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீகளாகட்டும், இல்ல இதை நீங்க பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா இப்படி பிரச்சனையாகும்னு ஒரு புத்திமதி வரும்பொழுதே, நீங்கள் பேசுகிற பேச்சு இப்படி பேசாதீங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே எப்படி ஆயிடுறோம்னா, ஸோ இந்த காலகட்டத்தில் அது எப்படின்னா, அது அந்த புத்திமதியை விரும்புகிறவர்களாகவே இல்லை. நீ புத்திமதியை விரும்புகினா அறிவை பெற்றுக்கொள்வேன். ஓகே, சரி சொல்றாங்க முன் அனுபவத்தில். இப்போ நாங்கள் பிரசங்கியாளர்களாக இருக்கிற நானாகட்டும், இல்லை வேற யாராவது பிரசங்கம் பண்றவங்களா இருக்கட்டும், அனுபவம் இல்லாமல் யாரும் பிரசங்கிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஒன்று ஊழியக்கார் மூலமா பேசுவார், 2வது வேதத்தில் பேசுவார். ஆமென். ஸோ அப்போ நம்ம பேசும்போது, நம்மளை கடிந்து கொள்ளும்போது, நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும்போது நீங்கள் அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஒருவேளை இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, இதெல்லாம் நமக்கு தெரியாதா, நமக்குன்னா அறிவு இல்லையா, ஏன் இவங்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நீ உன் மனது பிசாசு மிருக குணமுள்ளவனாக மாற்றுகிறான். அப்ப எதுலையுமே உனக்கு அன்பு இல்லாம, எல்லாமே உனக்கு ஒரு கேள்வியாகவே, எல்லாமே உனக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில உன்னை கொண்டு போய் விட்டுருவான் பிசாசு. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போனார்கள், அநேகர் ஆலோசனைக்கார உண்டானால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஆலோசனை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த இடத்துல உங்களுக்கு அனுபவம் இல்லாத பொழுது அங்கே வெக்கப்படுவீங்க, விழுந்து போவீங்க, அசிங்கப்படுவீங்க. ஸோ இதனால தான் சில ஆலோசகர்கள் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமே. ஏன்னா நம்ம எங்கேயோ இடறுகிறோம், நம்ம எங்கேயோ தவறுகிறோம், நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். அதனால தான் ஆலோசனை சொல்லுகிறார் கர்த்தர் இந்த வேளையில. ஹல்லேலூயா. தயவு செய்து புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, சகலவற்றத்திலும் ஞானமுள்ள பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன், அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உனக்கு சாட்சி, அதுதான் உன்னை பலப்படுத்தி உன்னை நடத்தும். ஆமென். சோ புத்திமதியை எங்கேயுமே இழந்துடாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை மகிமை நிறைந்தது. அதை ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவதற்காக தான் புத்திமதியை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோ உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அது அப்படியே அது கடிந்து கொள்ளதா இருக்கட்டும், அது உங்களை வான் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அது அப்படியே ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புத்திமதியை விரும்புகிற பிள்ளைகளாய், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மண்டையிலிருந்து வருகிற ஆண்டவரே ஆலோசனைகளை அப்படியே ஆண்டவரே உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. மனுஷன் முன்பதாக வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க, பத்திரப்படுத்துங்க. என் தேவனுடைய கரம், பலத்த கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த வேளையிலும் குடும்பத்தை ஆசீர்வதியும், தாய் தகப்பனை ஆசீர்வதியும். எந்த நாச மோசமோ, இன்ஃபெக்ஷனோ, எந்த பிரச்சனைகளோ, வியாதியோ, ஜுரமோ, தலைவலியோ இராதபடிக்கு எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சபித்து கட்டுகிறேன். பூர்ண சுகமும் ஆரோக்கியமும் அந்த வீட்டை நிரப்பட்டும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.